Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா perpendicular reverse parking நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா beginner student மேடம் இருக்காங்க. So மேடம் டுடே 8th day of class and இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிஃபென்சிவ் கார் பார்க்கிங் செக்ஷன் தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பிராக்டிகலா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு beginners ஃபாலோ பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணும்போது ஒரு perpendicular reverse parking பண்ணும்போது அதோட எஃபெக்ட் எப்படி வருது 100% எக்ஸலன்ஸ் எப்படி வருது அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். எல்லாருமே என்கிட்ட கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் ரிவர்ஸ் பார்க்கிங்கை பற்றி நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ டெமோ போடுங்க, ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் எப்படி பண்ணணுன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸுக்கும் மற்ற சொல்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரிவர்ஸ் வந்து ரைட்டு திருப்புங்க லெஃப்ட் திருப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ஒரு பிகினர் கிளைண்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைக்காது. பட் நம்ம சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடமே தான் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸை. அவங்க தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அப்படியே ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் ஒரு 100% பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும் ஒரு பிகினர்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறது நான் தான் பண்ண போகிறேன். ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. எஸ் மேம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க வைங்க. Place your vehicle close to the parking slot. ஸோ பிளேஸ் யுவர் வெஹிக்கிள் க்ளோஸ் டு த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ நம்மளோட பார்க்கிங் ஸ்லாட் நான் மேம்க்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு பக்கத்தில் தான் நம்மளோட பார்க்கிங் ஸ்லாட்டு. ஸோ இப்போ நான் க்ளோஸாக பார்க் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட் படிங்க வைங்க. Make sure your rear part of the vehicle is equal to the straight point of parking slot. Make sure your rear part of the vehicle is equal to the starting point of the parking slot. கரெக்டா? ஸோ வியூவர்ஸ், இப்போ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸாக வந்துக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ இந்த பார்க்கிங் ஸ்லாட் நம்ம பார்க் பண்ண போகிறோம். இப்போ நான் க்ளோஸாக வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்தபடி என்னோட ரியர் பார்ட் வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கோன் தான் இந்த பார்க்கிங் ஸ்லாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரியரை வந்து கரெக்டாக இந்த எல்லோ கோனுக்கு ஈக்குவலாக நான் நிப்பாட்டிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரியர் பார்ட் வந்து கரெக்டாக இந்த எல்லோ கோனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் மிரர்ஸில் பார்த்தீங்கனாலே எனக்கு தெரியும் இந்த இடத்துல. ஸோ கரெக்டாக நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். எஸ் மேம், தேர்ட் பாயிண்ட் படிங்க வைங்க. Make reverse and turn your steering to the side of the parking slot. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேடமோடது ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள். ஸோ இந்த ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ மேக் ரிவர்ஸ் அண்ட் டர்ன் யுவர் ஸ்டீரிங் டு த சைட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். மேடம் நம்மளோட பார்க்கிங் சைடு வந்து எந்த இடத்துல இருக்குது? ரைட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ நான் எப்படி திருப்பிக்கணும்? ஃபுல் ரைட் திருப்பிக்கணும். ஃபைன். ஸோ இப்போ நான் ஃபுல் ரைட் திருப்பினேன். ஸோ ரிவர்ஸ் போட்டுட்டு இப்போ பிரேக் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிள் பொறுத்த மட்டில் ஸோ பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக ஐ ஹேவ் டு ஹோல்ட் அண்ட் ஐ ஹேவ் டு கம் பேக். ஸோ ஹோல்டிங்லேயே தான் வரணும் இந்த இடத்துல. ஸோ பிரேக் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபுல் ரைட்டில் இருக்க ஸ்டீரிங்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் படிங்க வைங்க அப்படியே. To extend space in reverse. ஸோ மூவ் டு எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் இன் ரிவர்ஸ். ஸோ இப்போ நான் பின்னாடி பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கேமரா விசிபிளாக இருக்குது. ஸோ கேமராவும் பார்த்துக்கலாம், லெஃப்ட் மிரர் பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை டிபெண்ட் பண்ணக்கூடாது. லெஃப்ட் மிரர் ஆஸ் வெல் அஸ் ரைட் மிரர், இந்த ரெண்டு மிரரும் பார்க்கணும். இப்போ லெஃப்ட் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக டவுனில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ ஃபுல் லெஃப்ட்டில் வச்சுட்டேன். ஸோ இப்போ மிரர் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் பண்ணுறேன். இப்போ நான் டவுனில் பண்ணும்போது என்னோடய ஃபோக்கஸ் நல்லாவே தெரியும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பர்ஃபெக்டாக நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வெஹிக்கிளுக்கு நான் எது வரைக்கும் க்ளோஸாக போகலாம் அப்படின்றத மிரர் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ now what I have to do is turn opposite side and move front. turn opposite side and move front. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ரைட்டில் இருக்கேன். ஸோ இங்கே நான் ஃபுல் லெஃப்ட் திருப்பிக்கணும். ஸோ தட் இஸ் ஆப்போசிட் சைட். ஸோ இங்கே ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டேன். now driving mode, ஏன்னா ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே நான் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் படிங்க அப்படிங்க. ஃபோக்கஸ் ஆன் லெஃப்ட் மிரர் and ரைட் சைட். கரெக்டா? ஸோ இங்கே நான் ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் வியூவர்ஸ் மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் மிரர் ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் மிரர் ரெண்டு சைடு மிரரும் ஃபோக்கஸ் பண்ணணும். மிரர் ஃபோக்கஸ் பண்ணும்போதே எனக்கு தெரியும் எந்த சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு மை ஜட்ஜ்மெண்ட் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது எனக்கு ரைட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, லெஃப்ட்டில் கரெக்டாக ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா we have to turn little bit of right, straight and left. ரைட் சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததுன்னா லெஃப்ட், ஸ்ட்ரெயிட், ரைட் டர்ன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
ரைட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் ரைட் சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் லெஃப்ட் திருப்பிக்கணும். இந்த லெஃப்ட் எது வரைக்கும் திருப்பணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கிற வரைக்கும் நான் திருப்பினா போதும். ஸோ ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் லெஃப்ட் நான் திருப்பிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு மேக் இட் ரிவர்ஸ் மோட். ஸோ ஃபுல்லாகவே ரிவர்ஸில் தான் அலைன்மெண்ட் பண்ணணும். இங்கே நான் லெஃப்ட்டில் வந்துட்டேன். ஸோ இங்கே ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ நவ் வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஐ ஹேவ் டு ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள். ஸோ ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வரணும். அகைன் ஐ ஹேவ் டு லிட்டில் பிட் ஆஃப் ரைட். ஸோ அப்போ தான் வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆகும். இப்போ திருப்பி நான் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன் வெஹிக்கிளை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் த வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட் அண்ட் பார்க். இப்போ என்னோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆகிடுச்சு. நோ ஐ எம் பார்க்கிங் த வெஹிக்கிள் கிராஜுவலி ஹியர். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பர்ஃபெக்டாக நான் ஃபுல் பிரேக் கண்ட்ரோலே நான் கிராஜுவலாக உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் வெஹிக்கிளை. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரைட் சைடில் 50% ஆஃப் ஸ்பேஸ், லெஃப்ட் சைடில் 50% ஆஃப் ஸ்பேஸ் கரெக்டாக ஈக்குவலாக பார்க் ஆகிருக்கு வெஹிக்கில். ஸோ இப்போ நான் ப்ராக்டிக்கலாக சூப்பராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒரு பிகினர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 100% எக்ஸலண்ட்டாக பண்ணலாம். எந்த ஒரு ஸ்பேஸில் எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ரெசிடென்ஷியல் பார்க்கிங்காக இருக்கட்டும், ஒரு மால் பார்க்கிங்காக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் பார்க்கிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு பார்க்கிங்னாலும் ரிவர்ஸ் மெத்தடாலஜியில் நீங்கள் இந்த விஷயம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோ கியர் ஷிஃப்ட் கார் பொறுத்த மட்டும் பிரேக் கண்ட்ரோல் இருக்கணும், மேனுவல் கார் பொறுத்த மட்டும் கிளச் கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த பாயிண்ட் பை பாயிண்டாக டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் ஹவு வி ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவு த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு கிளைண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஆல் ஓவர் சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் சேனல் நீங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் வியூவர்ஸ். நிறைய பிகினர்ஸ்க்கு இந்த விஷயம்லாம் தெரியாமே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.